காட்டோட ராஜா சிங்கம் தான் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனால் உண்மையாகவே காட்டை உருவாக்குனதுலேயும் காட்டில் இருக்கிற விலங்குகளோட வழித்தடங்களை உருவாக்குனதுலேயும் யானையோட பங்கை நம்மளால் அளவிடவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த யானையோட எண்ணிக்கையை 1800 கணக்கெடுத்தப்போ அது 2.5 கோடிக்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் 2012 கணக்கெடுத்தப்போ அது 4.5 லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு யானைகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இயற்கையை அழிக்கிறதுல முக்கிய காரணமாக இருக்கிற மனுஷங்க தான். ஏன் மனுஷங்க இந்த யானைகளை வேட்டையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகளோட தந்தமும் அதை விற்றா அவங்களுக்கு கிடைக்கிற பணமும் தான். யானையோட தந்தம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 கிலோ வரையும் இருக்கும். 1 கிலோ யானை தந்தத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகம். ஸோ ஒரு யானை கிட்டேருந்து கிடைக்கிற தந்தத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் யானையை தேடி கண்டுபிடிச்சி அதை வேட்டையாடி அதோட தந்தத்தை அறுத்து அதை இல்லீகலாக ட்ரேட் பண்ணி இன்றைக்கி யானைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதில் பாதாளத்தில் போய் நிற்கிது. நம்ம எல்லாருக்கும் யானைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன் 11th ஸ்டாண்டர்ட் துணை பாடத்தில் யானை டாக்டர் அப்படிங்கிற கதையை படித்து நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் யானைகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சேன்னு நம்ம சும்மா ஃபீல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்படி டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருந்ததுக்கு எந்த விதமான தடயமும் இல்லாமல் அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி யானைகளும் அழிஞ்சிடும். ஸோ இதை தடுக்க சில மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை உருவாக்குனாங்க. இது மூலமாக லட்சக்கணக்கான யானைகளோட உயிரை அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக மனுஷங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறமா செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அப்படி என்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அது? எப்படி அதை வச்சு அவங்க யானைகளோட உயிரை காப்பாற்றுறாங்க? இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே இல்லீகல் ட்ரேடிங்கில் ஃபயர் ஆர்ம்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக்ஸ் இதை தொடர்ந்து ரொம்ப பெரிய அளவில் செய்யப்படக்கூடிய ஒரு குற்றம் தான் இந்த வைல்ட் லைஃப் கிரைம்ஸ். அதாவது வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வேட்டையாடி வெளியில் விற்கிறது. இந்த வைல்ட் லைஃப் கிரைமை ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே இந்த உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலிஃபென்ட்ஸ், டைகர்ஸ், ரைனோசரஸ், டியர்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் போச் பண்ணுவாங்க, அதாவது வேட்டையாடுவாங்க. இப்படி வேட்டையாடுறவங்கள தான் போச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த எலிஃபென்ட் போச்சிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ ப்ரொடியூஸ் பண்ண தி ஐவரி கேம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியை போய் பாருங்கள். யானையை கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் இல்லை ஈகோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, யானை அது வாழ்கிற ஈகோசிஸ்டம் நல்லா இயங்கிறதுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எலிஃபென்ட்ஸை வந்து சீட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எப்படின்னா, யானை சாப்பிட்ற தாவரங்களில் இருக்கிற விதைகள் அதோட வயிற்றுக்குள்ளே போய் சாணமாக வேற ஒரு இடத்துல விழுகுது. அந்த விதை அங்கே ஒரு மரமாக முளைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகள் நடந்து போகிறதுக்கு ஒரு வழித்தடத்தை யானை நடந்து அமைச்சு கொடுக்குது. அந்த வழியில் இருக்கிற யானையோட கால் தடங்களில் தண்ணி தேங்கி அது ஒரு மினி ஈகோசிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யானை எல்லாம் குடும்பமாக கூட்டமாக வாழக்கூடிய ஒரு இமோஷ்னல் லிவிங் பீயிங். இப்படி தந்தம் இல்லாமல் செத்து கிடக்கிற யானையை பார்க்குற அதோட கூட்டம்லாம் ஒருவேளை தந்தம் இருக்கிறதுனால தான் நம்மளை கொல்றாங்களோ, தந்தம் இல்லைன்னா நம்மளை கொல்ல மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதோட மனசில் ஆழமாக பதிஞ்சு அங்கே வாழ்கிற யானைகளுக்கு பிறக்கிற அடுத்த ஜென்ரேஷன் தந்தமே இல்லாமல் பிறக்குது அப்படின்னு ரீசர்ச் சொல்லுது. இப்படி பல உயிரினங்கள் வேகமாக அழிஞ்சிட்டு வரதால இந்த உலகம் மாஸ் எக்ஸ்டிங்ஷனை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போல்லாம் இந்த உலகத்தில் 50% ஸ்பீஷீஸ்க்கு மேலே மொத்தமாக அழிஞ்சு போகுதோ அதை தான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5 தடவை நடந்திருக்கு. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் டைனோசர்ஸ் அழிஞ்சு போன அந்த எக்ஸ்டிங்ஷன். ஏன்னா இந்த உலகத்தில் பல கோடி கணக்கில் டைனோசர்ஸ் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனால் பூமியை ஒரு எரிக்கல் தாக்குனதுனால எல்லா டைனோசர்ஸும் அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இப்போ இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால இதை 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிகப்பெரிய டேஞ்சரில் இப்போ எலிஃபென்ட்ஸும் இருக்குது. இப்படி எலிஃபென்ட்ஸ் மாதிரியான கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அழிஞ்சிட்டு வர்றது மனித இனத்துக்கும் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டர்டிபெண்டன்ட் பீயிங்ஸ் தான். அதாவது ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற வைல்டு அனிமல்ஸை போச்சர்ஸ் வேட்டையாடுறதை தடுக்க மொத்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை தடுத்துருக்காங்க. ஏன் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியா கிடையாது, இல்லை ஒரு தெரு கிடையாது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், ஒரே ஒரு எக்ஸிட் வச்சு அது ரொம்ப பெரிய ஏரியா. அதுக்கு ஏகப்பட்ட என்ட்ரன்ஸஸும் இருக்குது, எக்ஸிட்ஸும் இருக்குது. ஸோ போச்சர்ஸ் எந்த வழியாக வேணாலும் உள்ளே வரலாம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டை பாதுகாக்க நிறைய இடங்களில் CCTV வச்சுருக்காங்க.
இந்த சிசிடிவி வச்சிருக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் நம்மளால் உட்காந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு சில இடங்களில் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தடுக்க சில கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த டிவைஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி சில டூல்ஸை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது. அது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை தானாக யோசிக்க வச்சு முடிவெடுக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை சிம்பிளான கோடிங் மூலமாக அந்த மெஷினுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த ப்ராசஸை தான் மெஷின் லேர்னிங்னு சொல்கிறோம். அண்ட் அந்த கம்ப்யூட்டர் தானாக யோசிக்கிறதுல இந்த விஷயத்தை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது இந்த போச்சர்ஸ் கிட்டேருந்து அந்த வைல்ட் அனிமல்ஸை காப்பாற்றுற அந்த டிவைஸ் செட்டப்பில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு மோஷன் சென்சர் கேமராவை ஒரு குட்டி மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தனக்கு முன்னாடி ஏதாவது அசைவு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கும். அப்படி எடுக்கிற ஃபோட்டோஸை ரேஞ்சர் ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஏஐ ப்ரோக்ராமுக்கு அனுப்பிடுது. இப்போது இந்த ஏஐ ப்ரோக்ராமை மனுஷங்களை மாதிரி யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு அந்த காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட ஃபோட்டோஸையும் ஃபீட் பண்ணிடுவாங்கன்னா ஒரு அனிமலுக்கு ஒரு ஃபோட்டோங்கிற மாதிரி இல்லை, ஒரு அனிமலை எல்லா ஆங்கிளில் இருந்தும், அதாவது ஃப்ரண்ட், சைடு, டாப், பாட்டம்னு எடுத்த நிறைய ஃபோட்டோஸை ஃபீட் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து போச்சர்ஸ் எப்படி இருப்பாங்கங்கிற அவங்களோட இமேஜஸையும், அவங்க வச்சுருக்கிற வெப்பன்ஸ், ட்ராப்ஸோட இமேஜஸ், அப்புறம் நைட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ், லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்னு லட்சக்கணக்கில் ஃபீட் பண்ணிடுவாங்க. எதுக்காக இவ்வளோ நிறைய இமேஜஸை ஃபீட் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் வர இமேஜை மிஸ்டேக் இல்லாமல் பயங்கர அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இப்போது காட்டில் இருந்து வந்த ஃபோட்டோஸில் போச்சர்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த ஏஐ ப்ரோக்ராம் தனக்கு முன்னாடி ஃபீட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸோட மேட்ச் பண்ணி பார்த்து சில வினாடிகளில் அக்யூரேட்டாக அது போச்சர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி உடனே ரேஞ்சர்ஸை அலர்ட் பண்ணும். ரேஞ்சர்ஸும் உடனே அங்கே போய் அந்த போச்சர்ஸை அரெஸ்ட் பண்ணி இந்த வைல்ட் அனிமல்ஸை காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கேமரா முன்னாடி அனிமல்ஸ் க்ராஸ் ஆகும்போது அதை ஃபோட்டோ எடுத்து அதில் இருக்கிறது என்ன அனிமல், எத்தனை அனிமல் இருக்குது, அது உட்காந்துருக்கா, தூங்கிட்டு இருக்கா, நின்றுட்டு இருக்கா, குட்டிகளோடு இருக்கான்னு பல டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சி இந்த வைல்ட் அனிமல்ஸோட சென்சஸ் டேட்டாவை மெயின்டைன் பண்ணி இதை பாதுகாக்கிறாங்க. இப்படியே வைல்ட் லைஃப்பை காப்பாற்றுற இந்த டெக்னாலஜியை ஷார்ட்டாக ஸ்மார்ட் அண்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பேஷியல் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் டூல், அப்புறம் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ஸ் வைல்ட் லைஃப் செக்யூரிட்டி. இந்த ஏஐ பேஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டமை இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற 600க்கும் அதிகமான நேஷ்னல் பார்க்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக எலிஃபென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வைல்ட் அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் போச்சர்ஸ் கிட்டேருந்து பாதுகாத்துருக்காங்க. இதனால் நிறைய ஸ்பீஷீஸை மாஸ் எக்ஸ்டிங்ஷன்லேருந்து காப்பாற்றிருக்காங்க. இதனால் ஹியூமன்ஸான நாவலும் அதிக பயனடைஞ்சிருக்கும். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.